நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் ஃபோர்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்புறம் அதுலேருந்து நியூட்டன் அவரோட ஃபர்ஸ்ட் லா எப்படி கொடுத்தாரு அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் லா பார்ப்போம், தேர்ட் லா பார்ப்போம். அப்புறமா அந்த லாஸுக்குலாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஃபஸ்ட்டு t = 0ல் பல்லு வாயில் இருக்குது. t = 2 செகண்ட்ஸில் பல்லு போய் கீழே விழுந்துருக்கு. ஹாய் ஸ்மால் ஜோஸ், குட் ஈவினிங்டா. குட் ஈவினிங் எனக்குடா. நைட்டு 10 மணி ஆகுது. ஒன் ஷாட் மாஸ்டர் பிளாஸ்டர் சீரீஸ்டா. நம்ம வந்துட்டு ஒரே ஷாட்டில் லாஸ் ஆஃப் மோஷன் லெசன் ஃபுல்லாக முடிக்க போகிறோம்டா. என்ன பண்ண போகிறோம்? லாஸ் ஆஃப் மோஷன் லெசனை ஃபுல்லாக முடிக்க போகிறோம். வா நேராக லெசனில் போயிடலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். ஃபஸ்ட்டு என்னெல்லாம்டா பார்க்க போகிறோம்? நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் ஃபோர்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்புறம் அதுலேருந்து நியூட்டன் அவரோட ஃபர்ஸ்ட் லா எப்படி கொடுத்தாரு அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் லா பார்ப்போம், தேர்ட் லா பார்ப்போம். அப்புறமா அந்த லாஸுக்குலாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? என்னது? ஆல் தோஸ் லாஸ் ஹேவ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அது என்னென்ன பார்க்க போகிறோம். அப்புறம் இதில் ஃப்ரிக்ஷன் எங்கே சார் குறுக்கால வந்துச்சு அப்படின்னு ஃப்ரிக்ஷன் பார்ப்போம். அப்புறமா சர்க்குலர் மோஷனும் பார்ப்போம்டா. இது நாலுமே இன்றைக்கி நம்ம லெக்சரில் கவர் பண்ண போகிறோம். ஷால் வி கெட் இன் டு த லெக்சர்? ஓகே, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அண்ட் ஃபோர்ஸஸ். ஃபஸ்ட்டு இங்கே ஃபோர்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லா எதை பற்றி? இனர்ஷியா பற்றி. அப்புறம் செகண்ட் லாவில் இம்பல்ஸான டெஃபினிஷன்லாம் வரும். அப்புறம் தேர்ட் லா பார்த்ததுக்கப்புறமே காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ். என்னது? நார்மல் ரியாக்ஷனு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஆல் ஆஃப் தட் வி கோனா see. சரியா? வா, ஃபஸ்ட் என்ன? ஃபோர்ஸ் என்னடா? ஃபோர்ஸ் இட் இஸ் த physical quantity which either causes change in configuration, change in motion, or it tends to cause என்னடா அது ரெண்டு வாட்டி ஒரே விஷயம் எழுதியிருக்கு. சேஞ்ச் இன் மோஷன் ஆர் டென்ஸ் டு காஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? இதை வந்து வேணா டைரக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன். அது என்ன சார் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஃபார்ம் ஆயிருதுன்னு வச்சுக்கோ. அடிக்கிறோம், பல்லு வஞ்சிச்சு, அதுதான் வந்து சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன். 32 பல்லாக இருந்தது 31 பல்லாயிருச்சு. சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன், ஃபோர்ஸ் அப்ளை ஆயிருக்கு. சேஞ்ச் இன் மோஷன், வாயில் இருந்த பல்லு எகிரி போய் வெளில விழுந்துருச்சு, மோஷன். ஓகேவா? சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஃபஸ்ட்டு t = 0ல் பல்லு வாயில் இருக்குது. t = 2 செகண்ட்ஸில் பல்லு போய் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுவே சேஞ்ச் இன் டைரக்ஷன். சேஞ்ச் இன் டைரக்ஷனுக்கு பல்லு வச்சு சொல்ல மாட்டேன். மெரிகோ ரவுண்ட் இந்த பக்கம் சுற்றுதுன்னு வை, ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணி விட்டால் இந்த பக்கம் சுற்றும். ஸோ சேஞ்ச் இன் டைரக்ஷன் இஸ் ஆல்சோ தேர். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன் கொடுக்கும். அதாவது ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? இங்கே பார், ரெஸ்ட்லேருந்து நவுறுது, அவன் தள்ளி விட்டோன்னே. அப்புறமா மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கும் வரலாம். இங்கே என்ன அனிமேஷன் ப்ளே ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஓகேவா? அது ஒரு ஆப்ஜெக்ட் நவுற ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அதை பிடிச்சி இப்படி நிறுத்திடலாம். ஓடுற ட்ரெயினை ஒரு கையில் நிப்பாட்டுவேன், அதுவும் லெஃப்ட் ஹேண்டில். புரியுதா? அண்ட் இன்னொரு டைலாக், வாழ்க்கையில் நீ எதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறியோ அது ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடும். நல்லா இருந்துச்சு அந்த டைலாக் கூட. அப்புறம் டெண்டன்சி டு காஸ் சேஞ்ச் இன் மோஷன், அதுதான் வந்து ஃபோர்ஸ். என்னது? ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் வந்து மாறும். அப்புறமா சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் ஆகலாம், அதாவது பல்லு உடையலாம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஈஸியா? இப்போது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன? A body at rest continues to remain at rest and a body in motion continues to move with a uniform velocity until unless an external force is applied on it. என்னடா சொல்கிறாங்க? ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே தான் இருப்பாங்க. மோஷன் இருந்தால் they will start moving unless acted upon by an external force. அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஓகேவா? என்னது? நவுந்துட்டே இருந்தால் நவுந்துட்டே தான் இருக்கும். அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆல் தட் இஸ் ஈஸி. உனக்கு ஆல்ரெடி தெரியும். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வரைக்கும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு குட்டி வீடியோ போட்டு கவர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறமா என்னடா? இனர்ஷியானா என்ன? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இருக்குது, இனர்ஷியா ஆஃப் மோஷன் இருக்குது. அது என்னது? த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அப்போசிஷன் டு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அதாவது வந்துட்டு அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷன்னா என்ன? எதர் பி அட் ரெஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மோஷன் தான், விச் இஸ் ஜீரோ மோஷன். ஓகேவா? ஆர் அது நகர்ந்துட்டே இருந்துச்சுன்னா எப்படி நகருது, எந்த டேரக்ஷனில் நகருது, எவ்வளோ வேகமாக நகருது, இது எல்லாமே வந்துட்டு மாற்ற ட்ரை பண்ணால் அதை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ரெசிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி பேர் தான் இனர்ஷியா. என்ன சார் எக்ஸாம்பிள்? வடிவேல் பஸ்ஸிலேருந்து வெளில போய் விழுவதுலாம் பார்த்துருப்பில்ல, ரீல் ரீல் இல்லை, அது பேர் என்ன, அந்த வீடியோவில் போட்டிருக்கேன்ல, பார்த்துருப்பில்ல, அதுதான் வந்து இனர்ஷியா. ஈஸி. ஓகேவா? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இருக்குது, இனர்ஷியா ஆஃப் மோஷனில் இருக்குது. நின்றுட்டே இருந்தால் நின்றுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு நெட் ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்தால் தே வில் மூவ். ஓகேவா? என்னது? நெட் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த இனர்ஷியாவோட ஃபோர்ஸை வந்து ஓவர் கம் பண்ணிட்டா தே வில் மூவ். ஓகேவா? அப்புறமா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனும் இருக்குது. நீ ஒரு டைரக்ஷனில் போகிற அப்படின்னா அந்த டைரக்ஷன்லேருந்து உன்னை சேஞ்ச் பண்ணி விடவும் வந்துட்டு யூ வில் நீட் another ஃபோர்ஸ். ஒரு சில அனிமேஷன்ஸ் ப்ளே ஆக மாட்டேங்கிறா, ஐம் சாரி அபவுட் தட். ஓகேவா? மாஸ் தான் வந்து மெஷர் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உனக்கு என்ன தெரிய வருது? ஒரு பொருள் எவ்வளோ வந்து மாஸ் அதிகமாக இருக்கோ அந்தளவு அதுக்கு இனர்ஷியா அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் உனக்கு தெரிய வருது. ஓகேவா? இப்போ ஒரு 10 kg ஃபோர்ஸை 10 நியூட்டன் வச்சே நீ வந்து தள்ளிடலாம். அதே ஒரு 100 kg ஃபோர்ஸ்க்கு உனக்கு 100 நியூட்டன் தேவைப்படும். ஓகேவா? ஸோ மோர் மாஸ்னா மோர் இனர்ஷியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் லா முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் இனர்ஷியா. அதாவது வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆர் ரெஸ்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்போஸ் பண்ணும், அதை மாற்ற ட்ரை பண்ணினா. நீ சேஞ்ச் இன் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன் பண்ணினா an object will try to resist that change. என்னது? an object will try to resist that change. அதுதான் மேட்ரு.
ஓகேவா அப்புறமா செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்தாச்சு இப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ தி ஆப்ஜெக்ட் வில் ஆக்சிலரேட் அப்படி அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சிலரேட் ஆகுதுன்னா ஓகேவா என்னது நெட் ஃபோர்ஸ் ஆக்சிலரேட் ஆகுதுன்னா தி ஆக்சிலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ரெண்டு விஷயங்கள் என்னது the action is directly proportional to net force எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அது வந்து டைரக்ஷன் ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த நெட் ஃபோர்ஸ் அப்படி இல்லைனா இன்னொன்று என்னடா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த மாஸ் அதாவது மாஸ் அதிகமாக இருந்தால் ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்கும் ஆக்சலரேஷன் கம்மியாக இருந்தால் மாஸ் அதிகமாக இருந்தால் ஆக்சலரேஷன் வந்து கம்மியாக இருக்கும் மாஸ் கம்மியாக இருந்தால் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும் அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலுக்கு அர்த்தம் ஓகேவா A ஈக்குவல்ஸ் F net by M ஆக்சலரேஷன் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஃபோர்ஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த மாஸ் அதுதான் இங்கே கொடுத்துருக்கு அப்போது ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் வந்துடும் இப்போ ஏக்கு பதிலாக நம்ம V minus U by T எப்பயும் போடுறது தான் போடுறாங்க அப்போது நீ MV into MUன்னு பண்ணும்போது மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி பண்ணுவியா அது வந்து ஃபைனல் மொமெண்டம் அதுக்கு எஸ் ஃபைனல் மொமெண்டம் அப்புறம் மாஸ் டைம்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி பண்ணும்போது இனிஷியல் மொமெண்டம் அதான் வந்துட்டு PF minus PI அப்படின்னு போட்டிருக்கு இப்போ இது பாரு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வருதா என்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வருது அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமும் நெட் ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டெல் வந்தால் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம் அது வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்தால் அது வந்து ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு அர்த்தம் ஓகேவா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த நெட் அப்ளைட் ஃபோர்ஸ் அதான் கொடுத்துருக்காங்க இம்பல்ஸ் அடுத்த கான்செப்ட் பேர் என்ன இம்பல்ஸ்னா என்னடா பார்த்துலாமா இட் இஸ் அ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ ஷார்ட் டைம் டு ப்ரொடியூஸ் அ ஃபைனைட் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஓகேவா என்னது அப்படி தட்டி விட்டா அதான் இம்பல்ஸ் என்னது அப்படி தட்டி விட்டா அதான் இம்பல்ஸ் ஓகேவா என்னது ஃபோர்ஸ் இன்டூ டைம் டியூரேஷன் ஈக்குவல் சேஞ்ச் இன் மொமெண்டம் வரும் ஒரு ஃபோர்ஸு ரொம்ப ஷார்ட் டைமில் தான் ஆக்ட் ஆகும் அதுதான் வந்து இம்பல்ஸ் ஓகேவா என்னது ஒரு ஃபோர்ஸு ரொம்ப ஷார்ட் டைமில் ஆக்ட் ஆகும் ஃபோர்ஸ் இன்டூ டைம் பண்ணால் இம்பல்ஸ் கிடச்சிரும் அது வந்து ஈக்குவல்ஸ் டு த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஓகேவா என்னது இம்பல்ஸ் ஈக்குவல்ஸ் த சேஞ்ச் இன் மொமெண்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்புறம் நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஓகேவா என்னது அதான் போட்டிருக்கா என்னது ஆக்ஷன் வந்து இதை விடுறது இல்லை ஆக்ஷன் என்னது ஆக்ஷன் வந்துட்டு காற்று வெளில போகிறது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து பலூன் முன்னாடி போகிறது புரியுதா ஓகே ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்னது ஆப்ஜெக்ட்ஸ் இன்டராக்ட் மியூச்சுவல் ஃபோர்ஸஸ் ஆஃப் சேம் நேச்சர் அரைஸ் ஆன் போத் சைட்ஸ் என்னது மியூச்சுவல் ஃபோர்ஸஸ் ஆஃப் த சேம் நேச்சர் அரைஸ் ஆன் போத் சைட்ஸ் எப்படிடா அது என்ன சொல்கிறாங்க ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஓகேவா என்னதுடா இப்போது எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு டேபிள் மேலே வைக்கிற அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ் வருது என்ன ரெண்டு ஃபோர்ஸ் வருது ஒன்று வந்துட்டு வெயிட் விச் இஸ் புஷிங் தட் ஆப்ஜெக்ட் டவுன் இன்னொன்று என்னது நார்மல் ரியாக்ஷன் அந்த டேபிள் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் பண்ணுற நார்மல் ரியாக்ஷன் ஸோ ரெண்டு ஃபோர்ஸுமே பாரு சேம் நேச்சராக இருக்கும் அண்ட் அரைசஸ் ஆன் போத் பாடிஸ் ஓகேவா என்னது டேபிளில் வந்துட்டு இந்த டப்பா பிடிச்சி தள்ளுதுன்னா டப்பாவை டேபிள் பிடிச்சி தள்ளுது ஸோ ரெண்டு பாடியுமே இன்வால்வாக இருக்குது புரிஞ்சுதா அப்புறம் அந்த ஃபோர்ஸ் ரெண்டு ஈக்குவல் அண்ட் மேக்னிடியூட் தான் இருக்குது அதனால தான் வந்து மோஷன் இல்லை நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குது ஓகேவா அப்புறம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் கரெக்டாக இப்போ வெயிட் வைக்கும்போது இன்னொரு நார்மல் ரியாக்ஷன் வந்து மேலே தான் தள்ளுது ஸோ ஃபோர்ஸஸ் ஆக்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்புறமா ஃபோர்ஸஸ் டோன்ட் கேன்சல் ஈச் அதர் பிகாஸ் தே ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிஸ் ஓகேவா என்னது forces do not cancel each other out because they act on different bodies இது என்னடா சொல்கிறாங்க what are they saying இப்போ வந்துட்டு லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஓகேவா என்னது லெட்டஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஒரு கார் வந்துட்டு ரோட்டில் நவுறுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா அந்த காரு ரோடு மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த ரோடு அதே ரோடு கார் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த கார் ஓகேவா அதனால தான் அந்த காரால் நகர முடியுது புரியுதா ஸோ ஃபோர்ஸஸ் ஆர் நாட் கெட்டிங் கேன்சல்ட் அவுட் அந்த ஆப்ஜெக்டால் ஏன் நகர முடியுது ஏன்னா ஒன்று வந்து ரோடு மேலே ஆக்ட் ஆகுது இன்னொரு ஃபோர்ஸ் வந்துட்டு கார் மேலே ஆக்ட் ஆகுது அதான் ஃபோர்ஸஸ் டோன்ட் கேன்சல் ஈச் அவுட் பிகாஸ் தே ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிஸ் ஓகேவா இதுவே வந்து நீ காருக்குள்ளேயே இருந்து காரை தள்ள ட்ரை பண்ண என்ன ஆகுது அப்பயும் நீ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற ஆனால் அது ஒரே பாடி மேலே அப்ளை ஆகிறதுனால தான் அந்த கார் நவர மாட்டேங்குது புரிஞ்சா இப்போ ஆர்டர் த காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் வெயிட் ஒரு காமனான ஃபோர்ஸ் அதை வச்சு தான் நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன் W ஈக்குவல்ஸ் mg என்ன சார் மாஸ் டைம்ஸ் கிராவிட்டி ஓகேவா ஏன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் ma உனக்கு அதெல்லாம் உனக்கு தெரியும் யூ ஆல்ரெடி நோ ஆல் ஆஃப் தட் இப்போ நார்மல் ரியாக்ஷன் ஒன்று இருக்குடா இப்போ ஒரு பொருளை பிடிச்சி மேலேருந்து தள்ளுறோம் அப்படின்னா அது கீழேருந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்துட்டு இருக்கும்டா அதுதான் நார்மல் ரியாக்ஷன் சார் அது கீழேருந்து மட்டும்தான் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டினா இல்லை நீ ஒரு பொருளை வந்துட்டு இப்படி மேலே பிடிச்சி வச்சிருக்கோன்னு வச்சுக்கோ யூ ஆர் ஹோல்டிங் சம்திங் டுவர்ட்ஸ் த சீலிங்னு வச்சுக்கோ அப்போ என்ன ஆகும் சீலிங் வந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன் கீழே எக்ஸர்ட் பண்ணும் ஸோ இட் கேன் பி இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆல்சோ அதான் அங்கே போட்டிருக்கு புரியுதா அப்புறமா ஃப்ரிக்ஷன் என்னதுடா இப்போ ஒரு பாடி இப்படி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுன்னா தர வந்துட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுடா அதான் ஃப்ரிக்ஷன் ஓகேவா
ஃப்ரிக்ஷன் எதனால் ஆகும் மைக்ரோ குரூவ்ஸ்லாம் இருக்கிறதுனால தரையில் அதுலேயும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிறதுலையும் வந்து மைக்ரோ குரூவ்ஸ்லாம் இருக்கும் மாலிகுலர் லெவலில் அதெல்லாம் இன்டர்லாக் ஆகிறதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உருவாகும் அதனால தான் வந்துட்டு கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸர் than the coefficient of static friction அது வரும்போது அது நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா ஆர் ஃப்ரிக்ஷன் இந்த சைடு தான் இருக்குமா சார் கேட்டினா இல்லை ஃப்ரிக்ஷன் இந்த பக்கமும் இருக்கும் நீ பொருளை வந்துட்டு இப்படி தள்ளுற அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட் சைடில் இருக்க போகுது அவ்வளோதான் சிம்பிள் புரிஞ்சுதாடா அதெல்லாம் ஈஸி அடுத்து டென்ஷன் என்ன எதையாச்சும் வந்து தொங்க விட்டுருந்தா அப்படின்னா அது ஸ்ட்ரிங்கில் வந்து டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும் இப்போ இந்த பொருள் கீழே வரப்போகுது ஆனால் அந்த பொருள் ஏன் கீழே வராமல் இருக்குது ஏன்னா ஏதோ அதை மேலே பிடிச்சி இழுக்குது அந்த மேலே பிடிச்சி இழுக்கிறது தான் வந்து டென்ஷன் ஓகேவா அப்புறமா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பற்றி என்னடா தெரியும் உனக்கு F ஈக்குவல்ஸ் -k × x இதில் இந்த k அப்படின்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஏன் சார் மைனஸ் ஏன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷனில் பிடிச்சி இழுக்குது ஓகேவா என்னது ஆப்போசிட் டைரக்ஷனில் பிடிச்சி இழுக்குது அதனால் வந்துட்டு மைனஸ் வந்துடும் சரியா எக்ஸ்ன்றது கம்ப்ரெஷன் எவ்வளோ தூரம் வந்துட்டு இது ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அப்படின்றது தான் கம்ப்ரெஷன் ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஒரு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அதுதான் எழுதியிருக்கு ஓகேவா அப்புறமா வாட் எல்ஸ் இஸ் தேரா டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டென்சைல் ஃபோர்ஸ்னால் என்னடா டென்ஷன் பார்த்தல அதில் வந்து தான் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்ற டேர்மும் டிரைவ் ஆகுது இட் இஸ் when something is pulling something else ஓகேவா the negative sign denotes that the force is opposite to the displacement ஓகே என்னது ஃபோர்ஸ் வந்துட்டு is opposite to the displacement இழுத்து வச்சது வந்து மைனஸில் இருக்குது இழுத்து வச்சது இந்த பக்கம் இருக்குது ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால உனக்கு மைனஸ் சைன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட இது எல்லாமே இது பேஸ் பண்ண ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீ போயிட்டு பண்ணிப்பாரு எக்ஸாம்பிள்ஸ் NCERT ரெஃபரன்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் நீ வந்துட்டு போயிட்டு பண்ணிப்பார் ஓகேவா அப்புறமா சரி சார் நியூட்டன்ஸ் லா 3மே பார்த்தாச்சு 3 லா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா எஸ் 3 லா அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு ரொம்ப சிம்பிளான லாஸ் தான் 3மே அப்புறம் அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இங்கே தான் வந்துட்டு உனக்கு திணற விடுவாங்க இதில் தான் உனக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இதுதான் நீ வந்து நல்லா கற்றுக்கணும் இப்போது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம் இட் இஸ் a huge டாபிக் ஹியூஜ் கான்செப்ட் பட் டோன்ட் வரி அட் ஆல் ரா சார் வந்துட்டு 6 PM ஈவினிங் ஒரு லைவ் இருக்குது 6 AM மார்னிங் ஒரு லைவ் இருக்குது அந்த லைவ்லலாம் இதை பிரித்து மேஞ்சிடலாம் ஓகேவா ஆல் தீஸ் டாபிக்ஸ் 1 by 1 எடுத்து இது எல்லாத்தையும் பிரித்து மேஞ்சிடலாம் நோ இஷ்யூஸ் அட் ஆல் ஸோ டோன்ட் வரி நீ வந்துட்டு வரி பண்ணவே வேணாம் பயப்படாமல் பாரு இது வந்து ஒரு சம்மரியாக மட்டும் வச்சுக்கோ ஃபுல் டாபிக்ஸை நம்ம வந்துட்டு பிரித்து மேஞ்சிடலாம் நோ ப்ராப்ளம் ஓகேவா ஃப்ரீ பாடி டயக்ராம் அ சிஸ்டம் இஸ் அ பார்ட் ஆஃப் அ பாடி இன் விச் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் என்ன சார் சொல்கிறீங்க வெயிட் பண்ண சொல்கிறேன் இது வந்துட்டு ஃபுல் பாடி ஓகேவா இதில் நான் வந்துட்டு இந்த 15 kg வெயிட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ என்னது ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஓன்லி இன் த மோஷன் ஆஃப் த 15 kg வெயிட் அப்போ அதுதான் எனக்கு சிஸ்டம் புரியுதா என்னது அதுதான் எனக்கு சிஸ்டம் இப்போ அதில் எப்படி சார் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு நீ கேட்குறேன்னா எப்படி சார் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா எனக்கு என்ன சிஸ்டம் மட்டும் தான் எனக்கு தேவை ஓகேவா அப்போ நான் இந்த 15 kg மட்டும் கன்சிடர் பண்ணுவேன் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த மீதி இந்த 10 கிலோ இழுக்குது பார்த்தியா 5 + 5 அதை வந்து ஒரே வெயிட்டாக 10 kgs இழுக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணி நான் பண்ணுவேன் ஓகேவா இந்த எக்ஸாம்பிளில் யூ டோன்ட் கெட் வரிட் அபவுட் இட் இது சின்ன கான்செப்ட் மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ இதை ஒரே 10 கிலோவாக கன்சிடர் பண்ணிப்பேன் அப்புறமா இந்த புல்லிஸ்க்குலாம் வெயிட்லெஸ்ஸு ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸு அண்ட் அந்த ரோப்புக்கெலாம் வெயிட்டே இல்லைன்னு நான் நினச்சிப்பேன் இதெல்லாம் பேசிக் அசம்ஷன்ஸ் அது மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ இப்போ பாரு எப்படி ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறாங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு நீ வந்து சிஸ்டமை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணும் இது வந்து ஃபுல் பாடி எல்லாமே இருக்கா கிரவுண்ட் எல்லாமே இருக்குது சிஸ்டம் என்னது இந்த எம்ன்ற மாஸ் மட்டும் தான் சிஸ்டம் இதில் என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும் நீ கெஸ் பண்ணி பார்ப்போம் வெயிட் இருக்கும் அப்புறம் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும் நான் சொன்ன மாதிரி இங்கே பாரு வெயிட் mg இருக்குது நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது இதை வந்து நீ வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிற ஜென்ரலாக என்ன தெரியுமா பண்ணுவாங்க பெரிய ஆரோ போட்டால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சின்ன ஆரோ போட்டால் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் தட் இஸ் ஆல்சோ சம்திங் தட் யூ கேன் நோ அப்புறமா இந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு ஃபுல் எல்லா சிஸ்டமுக்கும் நீ வந்து அப்ளை பண்ணணும் ஓகேவா எக்ஸாம்பிள் அந்த 5 kg மட்டும் ஒரு தனி சிஸ்டமாக எடுத்து அதை வந்து 15 kgs புல் பண்ணுற மாதிரி கூட நீ அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா என்ன பண்ணலாம் 15 + 5 20 kgs புல் பண்ணுற மாதிரி கூட நீ அப்ளை பண்ணி பார்க்கலாம் புரிஞ்சா ஓகேவா நீ ப்ராப்ளம்ஸ் பற்றி வரி பண்ணாத எல்லாமே நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷனில் ஃபுல் டாபிக்ஸ் வில் பி கவர்ட் எக்ஸ்டென்சிவ்லி ஓகேவா என்னது எக்ஸ்டென்சிவ்லி தே ஆல் பி கவர்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் இப்போ ஈக்லிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிகல் ஈக்லிபிரியம்னாலே என்னடா சமநிலை ஓகேவா சமநிலை எப்படி வருது அப்படின்னு பார்ப்போமா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன பார்ட்டிகல் 0 எப்படி சமநிலை வருது ஃபோர்ஸே இல்லாமல் சமநிலை வரல ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகுது ஓகேவா என்னது நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு 0 ஆகுது இப்போது பார்த்தியா F net = 0 அண்ட் இதில் ஒரு சில செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது அதனால் சார் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் ஃபோர்ஸஸ் அதுவே சேஞ்ச் ஆகிக்கும் என்ன பண்ணும் அதுவே சேஞ்ச் ஆகிக்கும் டிபெண்டிங் ஆன் how much force someone else is exerting அது எப்படி சார் மேஜிக் மாதிரி இருக்கு எஸ் ஓகேவா அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் டோன்ட் வரி அபவுட் இட் இங்கே பார் இப்போ பார்ட்டிகல் இஸ் an equilibrium under the action of forces F1 F2 and F3 3 ஃபோர்ஸ் இருக்குது F1 F2 and F3 ஓகேவா எப்போ வந்து ஈக்லிபிரியமில் இருக்குன்னா when all the forces ஆட் பண்ணால் உனக்கு 0 கிடைக்கும் போது அதாவது நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும்போது தான் உனக்கு ஈக்லிபிரியமில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ அதை வந்து
F1x I cap J cap K cap பிரித்து எழுதிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் எல்லாம் வெக்டாராக தானே இருக்கும். ஸோ அந்த வெக்டார்ஸை பிரித்து எழுதிக்கிறாங்க. இப்போ நம்ம என்னடா பண்ணுவோம், ஜென்ரலாக ஆட் பண்ணுறதுனா எக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போடு, y எல்லாம் ஒரு இடத்துல போடு, z எல்லாம் ஒரு இடத்துல போடு, அதான் அடுத்த ஸ்டெப். ஓகேவா, என்னது எக்ஸ் காம்பனண்ட்டை மட்டும் ஆட் பண்ணு, இசட் காம்பனண்ட்டை மட்டும் ஆட் பண்ணு, y காம்பனண்ட்டை மட்டும் ஆட் பண்ணு. இப்போது இதில் ஏதாச்சும் ஒன்று ஜீரோவாக இல்லைனாலும், என்னது இதில் ஏதாச்சும் ஒன்று ஜீரோவாக இல்லைனாலும் நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆகாது. அப்போனா இந்த எக்ஸ் காம்பனண்ட், y காம்பனண்ட், z காம்பனண்ட் மட்டுமே இண்டிவிஜுவலாகவும் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, அதான் எடுத்திருக்காங்க, அதுதான் ஒரு ரிசல்ட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா, என்னது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். எப்படி வராங்க, மூவிங் டுவர்ட்ஸ் த ரைட் வித் வெலாசிட்டி UA and UB where UA is greater than UB. ஓகேவா, என்னது இதோட இனிஷியல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தி சிஸ்டம் இஸ் ஐசோலேட்டட். அதாவது ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் அந்த சிஸ்டமை எஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா, இப்போ பார்த்துக்கோ, பால்ஸ் வந்து கொலைட் ஆயிடுச்சு. என்ன பண்ணிடுச்சு, பால்ஸ் கொலைட் ஆயிடுச்சு. பாரு, ஃபோர்ஸ் அப்ளைடு பை A on B அப்படின்னு இருக்கு, அப்படியே ஃபோர்ஸ் அப்ளைட் பை B on A, இது ரெண்டுமே இருக்கு. அப்புறமா வெலாசிட்டிஸும் இருக்கு. கொலிஷன் லாஸ்ட் ஃபார் அ வெரி ஸ்மால் டைம் t. ஓகேவா, என்னது t அப்படின்றதுக்குள்ள இடிச்சுட்டு வந்துடுது, அவ்வளோதான். ஈச் பால் எக்ஸர்ட் சம் ஃபோர்ஸ் ஆன் தி அதர். ஓகேவா, பால்ஸ் மூவ் வித் ஃபைனல் வெலாசிட்டி VA and VB. பத்தியா, UA and UB இருந்தது VA and VB மாறிடுச்சு. இப்போ இனிஷியல் மொமெண்டம் என்னப்பா அப்படின்னு பார்த்தா மாஸ் டைம்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி MA UA. அதே மாதிரி இதுக்கு MB UB. ஓகேவா, இப்போ ஃபைனலாக என்ன ஆகும், மாஸ் டைம்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி. அதே மாதிரி இதுக்கும் மாஸ் டைம்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி பண்ணியாச்சா. இப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் என்னடா, MA தானே, அதில் V எப்படி வேரி ஆகுது அப்படின்றது தான் வந்துட்டு VA மைனஸ் UA. அதாவது ஏவோட ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் ஏவோட இனிஷியல் வெலாசிட்டி. அதே மாதிரி தான் பிக்கும். ஓகேவா, பண்ணினா உனக்கு என்ன கிடைக்குது, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை A on B வந்துட்டு மாஸ் இன்ட்டு மாஸ் ஆஃப் A இன்ட்டு எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஏக்கு. அதே மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை B on A வந்துட்டு B on A வந்துட்டு மாஸ் ஆஃப் B இன்ட்டு அதோட ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் அதோட இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் பண்ணால் கிடச்சிரும். ஓகேவா, இப்போது FAB and FBA ஆர் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ். என்னது, FBA and FBA are action reaction pair of forces. Forces வந்துட்டு occur as pairs சொன்னா, and அந்த pairs வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படி சொன்னா, according to the third law of motion படி FAB equals negative of FBA. ஓகேவா, இது அப்படியே நீ ஈக்குவேட் பண்ண போகிற, இங்கே மட்டும் ஒரு மைனஸ் சைன் போட்டு பண்ணா என்ன ஆகும், நீ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணினா உனக்கு நெட் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் பிஃபோர் கொலிஷன், அதாவது இங்கே பார் AA அண்ட் இனிஷியல் வெலாசிட்டிஸோட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பார். ஸோ அது ஈக்குவல்ஸ் A and B ஃபைனல் வெலாசிட்டியோட மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. நெட் மொமெண்ட் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப்டர் கொலிஷன் உனக்கு கிடச்சிரும். ஸோ இதனால தான் வந்து மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். என்னது, இதனால தான் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பாரு, நெட் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல்ஸ் நெட் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப்டர் கொலிஷன். அதனால தான் வந்து நெட் மொமெண்டம் அதனால தான் வந்து மொமெண்டம் கன்சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, என்னது, அதனால தான் மொமெண்டம் கன்சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் an isolated system, அதாவது சிஸ்டம் வித் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்டிங் பார்ட்டிகல்ஸ் இஸ் கன்சர்வ்ட். ஓகேவா, ரெண்டு பாடி இடிக்குதுன்னா டோட்டல் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்கும். பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், ப்ராப்ளம்ஸ் கவலைப்படாத, இப்போதைக்கு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஓகேவா, அடுத்த கான்செப்ட் என்ன சார், ஃப்ரிக்ஷன் வந்துட்டோம். ஃப்ரிக்ஷனோட பேசிக்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது, அப்புறம் ஃப்ரிக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது சார் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு டவுட் இருக்கா, கவலைப்படாத, கிளியர் ஆயிரும். ஓகேவா, யோசிக்க முடியுதா பாரு, ஃப்ரிக்ஷனுக்கு என்ன சார் ப்ராப்பர்ட்டி இருக்கும், யோசிக்க முடியுதா பாரு. யோசிக்க முடியலையா, டோன்ட் வரி, லேர்னிங் அப்ஜெக்டிவே அதுதான், நம்ம வந்து அதை கவர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இங்கே பார் என்ன பண்ணுது பார், இந்த நாய் வந்து காரத்தெல்லாம் பார்க்குது, அது என்ன பண்ணுறதுச்சோ தெரில, ஆனால் அது வீடியோவில் பார்க்க அப்படி இருக்குது, மேபி இட் இஸ் an AI வீடியோ. ஓகேவா, ஃபோர்ஸ் கொடுத்து தள்ள பார்க்குது. ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா நமக்கு வந்துட்டு A ஈக்குவல்ஸ் F/m தெரியும். அதாவது ஆக்சலரேஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். ஓகேவா, நமக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அந்த கான்ஸ்டன்ட் K வந்து 1ன்னு எடுத்துருவோம். ஓகேவா, நமக்கு ஈஸியாக இருக்கணுன்ற காரணத்துக்காக மட்டுமே. ஓகேவா, அப்புறமா ஹியர் மாஸ் ஆஃப் த கார் வந்து M. ஃபோர்ஸ் அப்ளைடு வந்துட்டு ஒரு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால அது வந்து மோஷன் நடக்கணும். ஆனால் இங்கே நடக்குதா, இல்லை. இங்கே ஏன் நடக்கலை, ஏன்னா காரோட மாஸ் ரொம்ப அதிகம், அதனால் ப்ரொடியூஸ்ட் ஆக்சலரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால தான் நடக்கலை. ஓகேவா, வை இஸ் த கார் நாட் மூவிங், நான் சொன்னதான்டா ரீசனு. ஆனால் ஸோ தேர் இஸ் அன் அப்போசிங் F known as ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தான் நவர்லையா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் இல்லை அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா மாஸ் ஆஃப் த காரே அதிகம், ஸோ த ப்ரொடியூஸ்ட் ஆக்சலரேஷன் இஸ் நாட் இனஃப் டு மூவ் இட். ஆனால் ஃப்ரிக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மாஸ் தானே, mg எவ்வளோ இருக்கோ அந்தளவு ஃப்ரிக்ஷன் அதிகமாக தானே இருக்கும். அதனால வந்துட்டு அப்போசிங் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால தான் நவரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃப்ரிக்ஷன் என்னடா, இஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு மோஷன் ஆர் டெண்டன்சி ஆஃப் மோஷன் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் டு ஒன் அதர். ஓகேவா, என்னதான் ஃப்ரிக்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் டு மோஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, இப்போது இங்கே பார் FAனா என்ன சார், FAனா வந்துட்டு த ஃபோர்ஸ் விச் இஸ் அப்ளைட்.
ஓகேவா, ஆர் த ஃபோர்ஸ் தட் ப்ரொடியூசஸ் தி ஆக்சலரேஷன், ஓகேவா, அப்படி நீ வச்சுக்கோ. என்னது, த ஃபோர்ஸ் தட் ப்ரொடியூசஸ் தி ஆக்சலரேஷன். அது ஒரு டைரக்ஷனில் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் உனக்கு வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்க போகுது. அப்புறம் கீழே வர ஃபோர்ஸ் பேர் வெயிட்டு, மேலே இருக்க ஃபோர்ஸ் பேர் நார்மல் ரியாக்ஷன். ஓகேவா, இதில் பாரு, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்து இந்த நார்மல் ரியாக்ஷன் தான். அது எது கூட ஈக்குவலாக இருக்கும், அது வெயிட் கூட ஈக்குவலாக இருக்கும் போது. ஓகேவா, புரியுதா? ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த மாஸ், அதுவும் தெரிஞ்சுக்கோ. இப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் n. மியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதுவே ரெண்டு விதமாக வரும். என்ன சார் ரெண்டு விதம்? பார்த்துட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் நவுறாத போது தரைக்கும் அதுக்கும் இருக்க ஃப்ரிக்ஷன் பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா, அதே ஒரு ஆப்ஜெக்ட் நவுறுது அப்படின்னா பிளேனுக்கும் அதுக்கும் இருக்க ஃப்ரிக்ஷன் பேர் கைனடிக் ஃப்ரிக்ஷன். பாரு, பாடி இஸ் நாட் மூவிங், இங்கே பாடி இஸ் மூவிங். இதில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் FF greater than FA, அதாவது அப்ளைடு ஃபோர்ஸ் ஆர் த ஃபோர்ஸ் தட் ப்ரொடியூசஸ் தி ஆக்சலரேஷன். இங்கே பாரு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென், ஸோ ஆப்ஜெக்ட் நவுற ஆரம்பிச்சிருது. புரியுதா? அப்ளைடு ஃபோர்ஸோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது ஆப்ஜெக்ட் வந்து நகர ஆரம்பிச்சிருது. ஓகேவா, மூவிங் இன் ஃப்ரிக்ஷன்லெஸ் கண்டிஷன் பட் நாட் இன் ஆக்சுவல் சுச்சுவேஷன் தான் வந்து இம்பெண்டிங் மோஷன். அதாவது இம்பெண்டிங் மோஷன்னா கிட்டத்தட்ட மோஷன் நடக்க போகுது. ஓகேவா, ஒரு த்ரெஷ்ஹோல்டு பாயிண்ட் இருக்கும், அதுக்கு மேலே வந்துட்டு நீ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் ஒரு பாடி நவர ஆரம்பிக்கும். அப்போது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, வேறு தி ஆப்ஜெக்ட் இஸ் ரெடி டு மூவ், ஆனால் லைட்டாக ஃப்ரிக்ஷன் இஸ் ஹோல்டிங் இட் டுகெதர். இல்லை, ஆல்மோஸ்ட் நவர ஆரம்பிக்கல, ஆனால் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு பிட்டு ஃபோர்ஸ் அதிகமானாலும் நவுந்துடும். புரியுதா? என்னது, இதுக்கு மேலே ஒரு இன்ச் அதிகமான, இன்ச் இல்லை ஃபோர்ஸ் என்ன, நியூட்டன், ஒரு அரை நியூட்டன் 1/4 நியூட்டன் அதிகமானாலும் பாடி நவுந்துடும். அப்படி இருந்தால் ஓகே, என்னது, அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்துட்டு இம்பெண்டிங் மோஷன். மோஷன் இஸ் இம்பெண்டிங் டூம் சொல்லுவாங்கடா. ஏதோ கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னா he was scared of an impending doom but he did not know what it was. அது மாதிரி இருக்கும் ஜெனரல். இது என்ன நடக்க போகுதுன்னு தெரில, ஆனால் எதையோ நினச்சி பயமாக இருக்குது. அது வந்து இம்பெண்டிங் டூம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இம்பெண்டிங் மோஷன், இம்பெண்டிங்க்கு இங்கிலீஷ் வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு பாரு, உனக்கு இம்பெண்டிங் மோஷன் புரிஞ்சிடும். ஓகே, ஆல்மோஸ்ட் நடக்க போகுது ஆனால் நடக்கலை அப்படின்னு இருந்தால் அது வந்து பாரு ஃபோர்ஸஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு, ஆனால் அது நவுற ஆரம்பிக்காது. ஓகேவா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் இம்பெண்டிங் மோஷன். அதாவது நடக்க போகிற மோஷனை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து அப்போஸ் பண்ணும். அப்படி இருக்கும்போது பாரு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் அப்ளைடு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னடா, இங்கே பாரு, நவுற ஆரம்பிச்சிட்டாலும் வந்துட்டு உனக்கு அதை அப்போஸ் பண்ணிட்டே இருக்கும்ல கீழே இருந்து. இப்போ நீ நவுற ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு அர்த்தமா? நீ விட்டா நின்றோம். ஏன் நிற்கிது? விட்டா நம்ம தள்ளுறதை நிறுத்தினால மட்டும் நிற்கல, ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால தான் நிற்கிது. அதான் நம்ம படிச்சிருக்கோம். அதுதானே வந்து கலீலியோ தப்பாக சொன்னார், அரிஸ்டாட்டில் தப்பாக சொன்னார், கலீலியோ சரி பண்ணார், நியூட்டன் அதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் லா கொடுத்தாரு. கரெக்டாக அரிஸ்டாட்டிலே தப்பாக சொன்ன ஒரு மேட்ரு. ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. when the two surfaces are moving relative to each other, kinetic friction இருக்கும். kinetic frictionனால தான்டா கை தேஞ்சு போகுது. நீ வந்துட்டு இப்படி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ரோப் பிடிச்சி இறங்கி வராங்கன்னு வை சல்லு, அப்போ என்ன ஆகும், கையில் வந்துட்டு கிழிச்சிரும். கரெக்டாக, அதுதான் கைனடிக் ஃப்ரிக்ஷன். கண்டதும் யோசிக்காத. ஓகே, இப்போது புஷ்ஷிங் ஃபோர்ஸ் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஆனால் மோஷனும் இருந்துகிட்டே இருக்கும். பாரு, புஷ்ஷிங் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனோட அதிகமாக இருக்குது. கரெக்டாக, புஷ்ஷிங் ஃபோர்ஸ். டேய் சும்மா ஏதாச்சும் யோசிச்சுருக்காதீங்களா, வா இதை மட்டும் லெக்சர் மட்டும் பாரு. இப்போது மோஷன் நடக்குது பாரு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக போட்டிருக்கான் பாரு அப்ளைடு ஃபோர்ஸோட. ஓகேவா, FK ஈக்குவல்ஸ் μK. என்ன சார் அது? கைனடிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. சரியா, புரிஞ்சா? அதனால தான் வந்துட்டு FK அப்படின்னு போட்டிருக்கான். இப்போது அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், A ஈக்குவல்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் தான் FKன்னு இருக்குது. ஓகேவா, டிவைடட் பை M. ஓகேவா, என்னது அப்ளைடு ஃபோர்ஸ் மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் டிவைடட் பை M. ஓகேவா, இப்போ MK இஸ் லெஸ் தேன் μK இஸ் லெஸ் தேன் μS. அப்படின்னா என்னடா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தேன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. why is that the case? can anyone tell me why the coefficient of நான் லைவ்ல இருக்க மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் பாரு, இரு நானே சொல்கிறேன் ஆன்சர். ஓகேவா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் நீ பார்ப்பேன். இங்கே பாரு, 5 நியூட்டன் போட்டால் 5 நியூட்டன் கொடுக்கும், 10 நியூட்டன் கொடுத்தா 10 நியூட்டன் ஃப்ரிக்ஷன் இருக்கும், 20 நியூட்டன் கொடுத்தா 20 நியூட்டன் ஃப்ரிக்ஷன் இருக்கும். என்ன ஆகுது? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ அந்த காரே எடுத்துக்கோ, ஏன் நீ லைட்டாக தள்ளினாலும் நவராது, ரொம்ப பிடிச்சி தள்ளினாலும் நவராது. ஏன்னா நீ கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் அதிகமாகிக்கும். ஓகே, புரியுதா? டஸ் த வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் கண்டினியூஸ்லி ஆர் ஸ்டாப் அட் எனி டைம்டா? it is going to stop increasing at the point the applied force becomes equal to the maximum static friction. கேட்டுக்கோ, என்னது அது இன்க்ரீஸ் ஆகிறது நிப்பாட்டிரும்.
ஆனால் இன்க்ரீஸ் தான் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிறது நிப்பாட்டிடும் எப்போ ஒரு த்ரெஷ்ஹோல்டை தாண்டி வெயிட்டு போடும்போது. ஓகேவா? இப்போ இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு இதை நான் லைட்டாக இப்படி தள்ளுறேன்னா நவரில் தொட்டு எடுக்கிறேன்னா நவரில், இதே நான் இப்படி தள்ளி விட்றேன்னா நவருது. அப்போது ஃப்ரிக்ஷன் என்ன ஆகுது, ஸ்டார்டிங்கில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நான் தொடுறதுக்கு ஈக்குவலாக எனக்கு வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கனால நவரில். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து நவுத்தும் போது நவரிட முடியுது. ஸோ அட் சம் பாயிண்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ரெடியூசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ when the applied force become equal to the maximum static friction. ஓகேவா? ஒரு மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும், அது வரைக்கும் தான் அது நவராமல் இருக்கும். அதை தாண்டி ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா இம்பெண்டிங் மோஷன், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது இட் இஸ் an impending motion. அப்புறம் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங். புரியுதா? தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன் will continue. அப்படி நவர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் உனக்கு கண்டினியூ ஆகிறது பேர் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அவ்வளோதான், சிம்பிள். சரியா? இந்த இதை பாரு, என்ன ஆகுது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷன் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு லைன் வரும், இங்கே வருது பார்த்தியா? செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ், அதாவது நீ ஃபோர்ஸ் கொடுக்க ஃப்ரிக்ஷனும் அதிகமாகிட்டே வரும் until it reaches one point. ஓகேவா? until it reaches one point wherein உன்னோட அப்ளைடு ஃபோர்ஸும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதை தாண்டி நீ அப்ளை பண்ண ஆரம்பிச்சின்னா ஃப்ரிக்ஷன் குறையுது பார். என்ன ஆகுது? ஃப்ரிக்ஷன் குறையுது பார். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ரெடியூசிங் when you increase the applied force. கரெக்டாக? இப்போ கிராஃபில் நான் ரைட் சைடு போகிறேன்னா அப்ளைடு ஃபோர்ஸ் அதிகமாகிட்டே வருதுன்னு அர்த்தம். அதே கிராஃபில் நான் மேலே போகிறேன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகிட்டே போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன ஆகுது பாரு, நான் அப்ளைடு ஃபோர்ஸ் ஏறுது, இந்த சைடு வருது, ஆனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் குறையுது. ஏன் சார் அப்படி குறையுது? நீ நல்லா யோசிச்சுப்பாரு. என்ன தெரியுமா, நானும் இப்போ தான் படித்தேன் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் சின்ன மைக்ரோஸ்காபிக் லெவல்ஸில் க்ரூவ்ஸ் இருக்கும். ஓகேவா? தரையிலையும் அதே மாதிரி மைக்ரோஸ்காபிக் லெவல்ஸில் க்ரூவ்ஸ் இருக்கும். நீ ஒரு பொருளை இப்படி மேலே உட்கார விட்டினா அந்த க்ரூவ்ஸ்லாம் இன்டர்லாக் ஆகிலுமா அட் அ மாலிகுலர் லெவல். என்ன லெவலில்? அட் அ மாலிகுலர் லெவல். ஸோ அப்படி மாட்டிக்கும். என்னது? க்ரூவ்ஸ்லாம் மாட்டிக்கும். அப்போ நீ பிடிச்சி தள்ளான்னு பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபோர்ஸ் தேவைப்படும். அது வந்து ஆல்ரெடி மோஷனில் இருக்கிறது தள்ளுறதோட. ஆல்ரெடி மோஷனில் இருக்கப்போ அந்த மாலிகுலர் பாண்ட்ஸ் வந்து உருவாகிறதுக்கு டைம் கிடைக்காதான். என்ன கிடைக்காதான்? அந்த மாலிகுலர் பாண்ட்ஸ் வந்துட்டு உருவாகிறதுக்கு டைம் கிடைக்காதான். அதனால நீ தள்ள ஈஸியாக தள்ளிட்டே போகலாம். நீ இதை ட்ரை பண்ணியிருந்தேன்னா ஸ்கூலில் பெஞ்ச் தூக்க போகிறது, இல்லாட்டி இந்த வீட்டில் வந்துட்டு வாஷிங் மிஷின் தள்ளி வைக்கிறது, இது மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீ ஃபஸ்ட்டு தள்ள ஆரம்பிக்கும் போது அதிக ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். தள்ள ஆரம்பிச்சிட்டா அது கொஞ்சம் ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம். அதுக்கு இதாண்டா காரணம். அந்த மாலிகுலர் லெவல்ஸில் தேர் வில் பி மைன்யூட் பாண்ட்ஸ் தட் ஆர் ஃபார்ம்ட் பிட்வீன் டூ லேயர்ஸ். சரியா? ஸோ நீ தள்ள ஆரம்பித்தோடனே இட் பிகம்ஸ் ஈஸியர். அதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதனால தான் இங்கே பார், coefficient of kinetic friction is lesser than the coefficient of static friction. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நகர்ந்துட்டே இருக்குன்னா அது தள்ள யூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்துட்டு இஸ் லோவர். ஓகேவா? it can be applied for anything in life also. நீ வந்துட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டே பழகிட்டீங்கன்னா பாடி அவ்வளோதான், அதுக்கே பழகி போயிடும். திரும்ப நீ ஏஞ்சி நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இதே நீ வந்துட்டு ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா that will become a part of you, that will become easy to you. ஓகேவா? நீ நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணி சும்மா வந்துட்டு the more you practice something the better you get at it. நீ வந்துட்டு எல்லாத்தையும் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதுல வந்துட்டு நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா you will become better at procrastinating. சாரிடா, லைஃப் அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டேன் லெசன் நோட்டில், பட் ஆனால் அதான் உண்மை. ஸோ கொஞ்சம் மனசில் வச்சு நடந்துக்கோ. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். நான் சொன்னேன்ல, அக்கார்டிங் டு அப்ளைடு ஃபோர்ஸ் அது வந்து மாறிட்டே வரும். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபோர்ஸ் இஸ் லெஸ்ஸர் தான் ஆர் ஈக்குவல் டு த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்டூ நார்மல் ரியாக்ஷன். சரியா? அப்போ வந்துட்டு இது கம்மியாகவோ ஈக்குவலாக இருக்க வரைக்கும் இது ரெண்டும் ஈக்குவலாகவே இருந்துகிட்டே இருக்கும். பாரு, எல்லா கேஸ்லேயுமே இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு 1 நியூட்டன் 2 நியூட்டன் 3 நியூட்டன்னு இந்த நம்பர் கிட்ட வர வரைக்கும் செல்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரிக்ஷன் வந்துட்டு ஆக்ட் ஆகிட்டே இருக்கும்டா. ஓகேவா? புரிஞ்சா? அதுவே அதை தாண்டி ஃப்ரிக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த கான்டாக்ட் ஏரியா. நம்ம இங்கே எங்கேயுமே வந்துட்டு ஏரியாவோ அந்த பொருளை நிமித்தி வச்சுனா கமுத்து வச்சுனா அதெல்லாம் நான் எங்கேயுமே சொல்லலை. வெயிட்டு கீழே தள்ளுது. என்னது? வெயிட்டு கீழே தள்ளுது. அதனால் வெயிட்டு கீழே தள்ளுறதுனால அது ஜென்ரலாக வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த கான்டாக்ட் ஏரியா. நீ இப்படி வச்சாலும் ஃப்ரிக்ஷன் ஒன்று தான், இப்படி வச்சாலும் ஃப்ரிக்ஷன் ஒன்று தான், இப்படி வச்சாலும் ஃப்ரிக்ஷன் ஒன்று தான். ஓகேவா? இதில் ஆனால் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்னா, மாலிகுலர் லெவலில் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிடும், அதனால தான் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் படித்தேன்ல. அப்போ அது இஃப் தேட் இஸ் த கேஸ், சர்ஃபேஸ் ஏரியா அதிகமான ஃப்ரிக்ஷன் அதிகம் தானே ஆகணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட் வந்துச்சு. அந்த டவுட்டை ஐம் பாசிங் ஆன் டு யூ. நீங்களும் அதை பற்றி படித்து பாருங்கள், லேர்ன் அபவுட் இட். ஓகேவா? ஆனால் ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த கான்டாக்ட் ஏரியா. அவ்வளோதான். சரியா? இது மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கலாம்டா, தப்பு இல்லை. யூ திங்க் அபவுட் இட், யூ ரீட் அபவுட் இட். ஓகேவா? வேணா அடுத்த கிளாஸில் நம்ம இதை டிஸ்கஸ் கூட பண்ணலாம். யாராச்சும் இந்த லெக்சரை பார்த்துட்டு நான் அடுத்து லைவில் வரும்போது என் கூட சார் ஐ வாண்ட் டிஸ்கஸ் திஸ் அப்படின்னு நீ நினச்சிருந்தீங்கன்னா நானும் அதை பற்றி எக்ஸ்ட்ரா யோசிச்சிருப்பேன். ஐ வில் ஆல்சோ
என்னடா ஐம் நாட் ஷுர் வாட் தட் வாஸ், ஃப்ரீக் அவுட் ஆகாதீங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன் அது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் எப்பயுமே சேமாக தான் இருக்கும். நார்மல் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்டரா, மாஸ் டைம் கிராவிட்டி. ஆப்ஜெக்டை நீ எப்படி தலைகீழ திருப்பி போட்டாலும் மாஸ் மாற போகிறது இல்லை. ஸோ அவன் என்ன சொல்கிறான், நார்மல் ஃபோர்ஸ் தான் டிபெண்ட் ஆயிருக்கு, அதனால ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி வச்சாலும் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த கான்டாக்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? என்ன சொல்கிறான், டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த கான்டாக்ட் ஏரியா அப்படின்னு நான் சொல்கிறான். அது உண்மைதான். ஓகேவா? ஆனால் நான் இப்போ ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீல் எடுத்துக்கோ, என்ன எடுத்துக்கோ, ஒரு வீல் எடுத்துக்கோ. வீலை வந்துட்டு நான் இப்படி கமுத்து வைக்கிறேன், புரியுதா? இப்படி தான் வீல் இருக்குன்னு வச்சுக்கோ. வீல் வந்துட்டு இப்படி ரவுண்டாக இருக்குன்னா நான் அது திருப்பி போட்டு இப்படி வந்துட்டு பிளேட்டு மாதிரி வைக்கிறேன். என்ன பண்ணுறேன், பிளேட்டு மாதிரி வைக்கிறேன். அப்போ வீல் நவருமா? நவராது. கொஞ்சம் அதிக ஃப்ரிக்ஷன் தான் இருக்கும், கொஞ்சம் அதிக எஃபர்ட் தேவைப்படும். அதே வீலை நான் இப்படி திருப்பி வீல் மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோ, நார்மல் வீல் மாதிரி வச்சேன்னா அப்போ கம்மி ஃபோர்ஸ்லேயே அது நவுந்துரும்ல. அப்போது எனக்கு சம்திங் டெல்ஸ் மீ தட் ஃப்ரிக்ஷன் மைட் டிபெண்ட் ஆன் த கான்டாக்ட் ஏரியா. பட் ஓகேவா, வீல் திங்க் அபவுட் இட். இப்படி ஒரு டப்பாவாக எடுத்து அதை எப்படி திருப்பி போட்டாலும் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டப்பாவே ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ரவுண்டை ஃப்ளாட்டாக போட்டால் ஓகேப்பா, திருப்பி போட்டாலும் ஓகேப்பா. அந்த ரவுண்டை நான் இப்படி ரவுண்டு தெரியிற மாதிரி இப்படி நிப்பாட்டி வச்சிட்டேன்னா இப்படி நவரும் இல்லடா ஈஸியாக. அதான் நான் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. டோன்ட் நாட் திங்க் அபவுட் இட். ஓகேவா? சேம் பேர் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேம் பேர் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ்னால் என்னென்னு ஈவன் ஐ எம் நாட் கிளியர். சேம் பேர் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி மீன்ஸ் தட் த மாஸ் அண்ட் கிராவிட்டி அது ரெண்டுமே இருக்கிறதுனால. ஓகேவா? என்னது, மாஸும் கிராவிட்டியுமே இருக்கிறதுனால ரெண்டு மட்டும்தான் வந்துட்டு இஸ் கன்சிடர்ட் அப்படின்றதுனால வி ஹாவ் த சேம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த ஃபோர்ஸ் ரெசிஸ்டிங் த மோஷன் ஆஃப் அ ரோலிங் பாடி ரெசிஸ்ட் பண்ணுறது பேர் ரோலிங் ஃப்ரிக்ஷனாக. ஓகேவா? ஸோ மேபி நான் வீல்னு எடுத்தால் இட் இஸ் அ ரோலிங் பாடின்னு கன்சிடர் ஆகிட்டு அது டிஃப்ரெண்ட் கேஸ் சார் அப்படி சொல்லிடுவாங்களா என்னன்னு தெரில. பட் திங்க் அபவுட் இட் அண்ட் ட்ரை டு லேர்ன் அபவுட் இட். ஓகேவா? இங்கே பார், புஷ் ஆன் அ வீல், இது வந்து ஃபோர்ஸ் தட் ரெசிஸ்ட் ஸ்லைடிங். இப்போது ஒரு பொருளை வச்சுட்டா அது உருண்டு தான் போகுது, அது வந்து சறுக்கிட்டு போல. ஸோ த ஃபோர்ஸ் தட் ரெசிஸ்ட் த ஸ்லைடிங் பேர் வந்துட்டு ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் கன்சிடரபிளி வீக்கர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். என்னவா, ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் கன்சிடரபிளி வீக்கர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் ஈஸியாக ரோல் ஆயிரும், அதே ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆகிறது இஸ் டிஃபிகல்ட். ஓகேவா? இங்கே பார், இது வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், புரியுதா? ஏன்னா அது மேலே வச்சு தள்ளிட்டு போய் பார்க்குறோம். இது வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஆமாண்டா, நான் சொன்ன வீல் கேஸ் வந்து சார் அது ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான் சொல்லிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ண ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ். கோ ஹெட் அண்ட் ட்ரை இட். ஓகேவா? அடுத்ததா லாஸ்ட்டாக, ஓகேவா, இதான லாஸ்ட்டாக பார்ப்போன்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டோம், லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, அப்புறமா டேர்னிங் ஆஃப் எ வெஹிக்கிள் ஆன லெவல் ரோடு, அப்புறமா டேர்னிங் ஆஃப் வெஹிக்கிள் ஆன பேங்க் ரோடு. அதாவது ரோடு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இல்லை, சாஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் தான் பேங்க் ரோடு. ஓகேவா? ஃபஸ்ட்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன? ஓகேவா? என்னது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா, இட் இஸ் அ ஃபோர்ஸ் தட் மேக்ஸ் த பாடி டு ஃபாலோ அ சர்க்குலர் பாத். பார், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். இதுதான் வந்து பாத் ஆஃப் இனர்ஷியா. அதாவது இப்படி தான் அது போகணும்னு நினைக்குது, ஆனால் உள்ள ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சி இழுத்துட்டே இருக்குது. ஓகேவா? இப்போது எஃப் நெட் ஈக்குவல்ஸ் எம்ஏ படிச்சிருக்கோம். இதில் ஏ வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், அதுக்கான இது ஃபார்முலா உனக்கு தெரியும் கரெக்டாக. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இதை வந்து ஃபார்முலான்னு சொல்லாதீங்கடா, கால் இட் அன் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? திஸ் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். இப்போது நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் mv²/r, இதுவும் நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இல்லாமல் தேர் இஸ் நோ சர்க்குலர் மோஷன். இது எப்படி mv²/r வந்துச்சுரா? ஏன்னா m × a பண்ணுறேன், m இங்கே இருக்குது, v²/r இருக்குது, அதனால தான் mv²/r வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறான்னா, வித்தவுட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தேர் இஸ் நோ சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? என்ன சொல்கிறான், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இல்லாமல் சர்க்குலர் மோஷனே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அது வந்து நான் ஆக்சலரேட்டட் ஃப்ரேம், அங்கே தான் வந்து உனக்கு நியூட்டன் லாஸ்லாம் அப்ளை ஆகும். இது வந்துட்டு ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ஸ், இங்கே வந்து உனக்கு நியூட்டன்ஸ் லா அப்ளை ஆகாது. அதுதான் இங்கே 2 ஸ்லைடில் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் நியூட்டன்ஸ் லா வந்து வில் நாட் ஒர்க். ஓகேவா? அப்புறமா சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சூடோ ஃபோர்ஸ் இஸ் an apparent force that acts on all masses whose motion is described using a non-inertial frame of reference. ஓகேவா? நான்-இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு நீ வந்துட்டு டிஃபைன் பண்ணினா, என்னது மோஷன் டிஃபைன் பண்ணினா, அங்கே வந்துட்டு சூடோ ஃபோர்ஸஸ் வில் பி ஆக்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகேவா? இங்கே பாரு, ஆக்சிலரேஷன் இருக்க ஒரு இதில் சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நீ முன்னாடி காரை வந்துட்டு டப்புன்னு முயற்சினா, யாரெல்லாம் வந்துட்டு கார் ஓட்டியிருப்பீங்கன்னு தெரில, எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், சப்போஸ் டு பி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இந்த காலத்தில் எங்கடா எல்லாம் காரிகெல்லாம் ஓட்டிட்டு தான் இருப்பீங்க. போச்சு என்ன பண்ணுவேன், ஆக்சிலேட்டர் அவங்கன்னா தூக்கி போடுமா பின்னாடி, லேம்போலெல்லாம் வச்சு மெதிச்சா ஸ்வங்கின்னு அப்படியே சீட்டோட ஓட்டிப்பியா? அதுதான் வந்துட்டு
pseudo force. ஸோ ஆக்சிலேட்டட் ஃப்ரேம்ஸில் pseudo force இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் வந்துட்டு ஒரு pseudo force அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றது அது வந்து ஒரு pseudo force, இட் ஆக்ட்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர். ஏன் சார் அது வந்துட்டு இருக்குது அப்படின்னா, நீ யோசிப்பாரு, சர்க்குலர் மோஷனில் எப்பயுமே ஆக்சிலரேஷன் இருக்கும். ஏன்னா டைரக்ஷன் மாறிட்டே இருக்குது. கரெக்டாக நம்ம என்ன பார்த்தோம் சார், வெலாசிட்டி மாறலையே சார், அப்படி யோசிக்காது, டைரக்ஷன் மாறினாலும் இட் இஸ் பீங் ஆக்சிலரேட்டட் தான் பார்த்தோம். ஸோ எப்பயுமே ஆக்சிலரேஷன் இருக்கிறதுனால எப்பயுமே வந்து ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு pseudo force, அதுக்கு பேர் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் which acts away from the center. சரியா, எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இது பார், இந்த இதுதானே சுற்றும், இது சுற்றும் போது இவங்கெல்லாம் ஏன் இப்படி தள்ளப்படுறாங்க, பிகாஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான். இப்போ இது லைட்டாக வெட்டி விட்டால் போதும், எல்லாம் பறந்துருவானுங்க. எதனால, பிகாஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போது டேர்னிங் ஆஃப் எ வெஹிக்கிள் ஆன லெவல் ரோடு பார்க்க போகிறோம். What is the centripetal force acting for a car moving along the curved path? ஓகேவா, எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் த ரோட் அண்ட் த டயர்ஸ். ஓகேவா, அது வந்துட்டு எடுத்துக்கிறேன். என்னது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ரோட் அண்ட் டயர்ஸை நீ வந்து கன்சிடர் பண்ணிக்கிற. ஓகேவா, கன்சிடர் பண்ணினா இப்படி தான் வந்து நீ டயக்ராம் வரைவ. என்னது, A = 𝑣²/r. ஓகேவா, அப்புறம் அந்த கார் போகிற ஸ்பீடு வந்துட்டு v. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு என்னது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு கார் உள்ளே வரதையும் வந்துட்டு இட் இஸ் ரெசிஸ்டிங். கரெக்டாக, என்னது, த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ சர்க்குலர் மோஷன் இஸ் ப்ரொவைடட் பை த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் ரோட் அண்ட் த கார் டயர்ஸ் அலாங் த சர்ஃபேஸ். ஓகேவா, என்னமா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்துட்டு இஸ் ப்ரொவைடட் பை த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த கார், ரோட் அண்ட் டயர். ஓகேவா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னது, இட் ஆக்ட்ஸ் அவே ஃப்ரம் த இது away from the direction of motion and அது given by இப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் mv²/r. என்னது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் mv²/r. ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு மியூ இன்டூ mg. ஏன்டா மியூ இன்டூ mg போட்டிருக்காங்க, ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம், இது மியூ வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனு இன்டூ என்ன பார்த்தோம், நார்மல் ரியாக்ஷன் பார்த்தோம். நார்மல் ரியாக்ஷனும் வெயிட்டும் ஒன்றா தான் இருக்கும்னு சொன்னேன், அதனால தான் mg வந்திருக்கு. கரெக்டாக, வெயிட்டோட அப்படியே ஈக்குவேஷன் போட்டிருக்காங்க. அப்போது v will be equal to mv²/r = μmg அப்படின்னா v = √μrg அப்படின்னு வரும்டா. ஏன், m கேன்சல் ஆகிடும், அதனால it does not depend on the mass. என்னது, it does not depend on the mass. அதுதான் மேட்டர். இது வந்து என்னது, this is the maximum velocity for which a vehicle not to slip. இந்த வெலாசிட்டியை தாண்டி அந்த வெஹிக்கிள் போச்சுன்னா கண்டிப்பாக ஸ்லிப் ஆயிரும். ஓகேவா, என்னது, ஏன்னா இங்கே தான் வந்துட்டு நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் mv²/r அப்படின்ற சென்ட்ரிபிட்டல் ரியாக்ஷனையும் வந்துட்டு we are equating. ஓகேவா, என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் நம்ம இங்கே தான் ஈக்குவேட் பண்ணுறோம். இதை தாண்டி போச்சுன்னா ஸ்லிப் ஆயிரும், ஸ்லைட் ஆகிட்டு இட் will go away from the turn அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ அதே ஒரு பேங்க் ரோடு எடுத்துக்கோ. என்னது, ஒரு பேங்க்டு ரோடு எடுத்துக்கோ. இப்போது there are 3 cases of moving car on a banked road. ஓகேவா, பேங்க் ரோடுனா இப்படி இருக்க ரோடு, இதில் 3 கேஸ் இருக்குது. ஓகேவா, ஏன் வந்து கர்வ்ட் ரோட்ஸ் ஆன் ஹைவே ஆர் பேங்க், ஏன் வந்து கர்வ்ட் ரோட்ஸை இப்படி பண்ணி கட்டுறாங்க அப்படின்றது இதை வச்சு தான் சொல்கிறாங்க. பார்க்கலாமா என்னென்னு. when friction is acting towards the center. ஓகேவா, when friction is 0. மூணாவது when friction is acting away from the center. ஓகேவா, இது 3வாகவும் இருக்கலாம். என்னவா இருக்கலாம், இது 3ஆகவும் இருக்கலாம். இந்த கேஸில் பாரு, friction is acting which side? இங்கே பாரு, இங்கே friction is acting towards the center. ஓகேவா, ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க, பேங்க் ரோடில் 3 கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்னது, 3 கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஜென்ரலாக யோசிச்சுப்பாரு, ஒரு கார் வந்து ஒரு கர்வ்ட் ரோடில் அப்படி பார்க்குதுன்னா ஃப்ரிக்ஷன் தான் வந்துட்டு உள்ளே இழுக்கும். ஓகேவா, இல்லாட்டி கார் ஜென்ரலாக வெளியே தானே பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுதும் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் உள்ளே இருக்கிற மாதிரி பேங்க் ரோடில் 3 கேஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. when friction is acting towards the center வந்துட்டு இப்படி என்ன இருக்குடா, இங்கே வாட் ஆல் இஸ் தேர், இது வந்துட்டு இதுதான் நார்மல் ரியாக்ஷன். ஓகேவா, இங்கே பார், பேங்க் ரோடில் தான் நீ வந்து பார்க்குற. பேங்க் ரோடில் இருக்கிறதுனால இங்கே பார், கார் வந்துட்டு ஆனால் வெயிட் வந்துட்டு இப்படி தான் ஆக்ட் ஆகும். mg எப்பயுமே கீழே தான் இருக்க போகுது. நார்மல் ரியாக்ஷன் ஆனால் இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும்டா. என்ன பண்ணும், நார்மல் ரியாக்ஷன் will be perpendicular to the plane. இதை நீ தெரிஞ்சுக்கோ, 90 டிகிரிஸ்க்கு இருக்கும் நார்மல் ரியாக்ஷன். ஸோ அதை வந்துட்டு இவங்க ரெண்டாக ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு, n sin θ and n cos θ அப்படின்ட்டு. இது எங்கே சார் ரிசால்வ் பண்ணியிருக்காங்க, இங்கே பார், n cos θ, இது வந்து n sin θ அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்புறமா இதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா, என்னது, இதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இட் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகேவா, இப்படி தான் கார் திரும்புதுன்னா இட் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர். அதையும் வந்து ரெண்டாக ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. என்னது, f sin θ and f cos θ அப்படின்னு. ஓகேவா, இதெல்லாம் தான் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் வர்டிகலி. என்னது, n cos θ, f sin θ, mg.
ஓகேவா இது எல்லாமே ஃபோர்ஸஸ் ஆக்டிங் வெர்டிகலி இதே ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஹரிசாண்டலி என்னது n sin theta and f cos theta இது ரெண்டு தான் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஹரிசாண்டலி ஹியர் ஃபோர்ஸஸ் ஈக்குவேஷன் அலாங் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டைரக்ஷன்ஸ் ஆர் என்ன போடுவ n cos theta minus mg minus f sin theta equal 0 ஓகேவா இங்க பாரு n cos theta இருக்கு இது ரெண்டு ஃபோர்ஸையும் மைனஸ் பண்ணுறதுலேருந்து பண்ணினா 0 வரணும் ஓகேவா அதே மாதிரி ரெண்டாவது என்னது n sin theta plus f cos theta equals mv square by r ஏன்னா வந்துட்டு சென்ட்ரிபீட்டல் ரியாக்ஷன் ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தான் mv square by rனு பார்த்துருக்கோம் அது வந்துட்டு இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணுறாங்க இப்போது இது ரெண்டுத்தையும் நீ வந்து சால்வ் பண்ணினா என்னது இது ரெண்டுத்தையும் நீ வந்து சால்வ் பண்ணினா உனக்கு மேக்ஸ் வெலாசிட்டிக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்டா நோட் திஸ் டவுன் ஓகேவா அண்ட் ஹோம்ஒர்க் என்னென்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து இது எப்படி வந்துச்சு அப்படின்றத டிரைவ் பண்ணு ஓகேவா அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயம் இந்த ஈக்குவேஷனை நீ மனப்பாடம் பண்ணுவியான்னு கேட்டால் இப்போ மனப்பாடம் பண்ண முடியாது ஆனால் இதுலேருந்து இது எப்படி வந்துச்சு நீ டிரைவ் பண்ணினா இதை மனப்பாடம் பண்ணுறது ஈஸியாகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் ட்ரை டு டிரைவ் இட் ஆர் சார் ஐ டோன்ட் நோ ஹவு டு டிரைவ் இட் சார் எனக்கு எங்கள் ஸ்கூலில் சொல்லித்தரல எனக்கு இது டிரைவ் பண்ண தெரியாது இங்கேருந்து இது எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல அப்படின்னா மென்ஷன் இட் இந்த கமெண்ட்ஸ் நான் உனக்கு டெரிவேஷனுக்கு ஒரு வீடியோ பண்ணி லிங்க் பண்ணுறேன் சரியா ஓகே ஆஃப்டர் சால்விங் 1 and 2 வில் கெட் திஸ் சரியா ஓகேடா நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் வந்து 0வாக இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்துடலாமா இங்கே பார் ரெண்டே எக்ஸ்பிரஷன் தான் ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் சார் இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இந்த டெரிவேஷன் நீ முடிச்சிருக்கணும் முடிச்சிட்டியா முடிச்சதுக்கப்புறம் இந்த மியூஎஸ் என்னடா இருக்கும் ஃப்ரிக்ஷன் 0னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோ 0 போடு இது 0 இது 0 இது போயிருமா இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிருமா இந்த டேர்ம் போயிருமா மீதி என்னடா இருக்கும் tan theta rg ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கும் கரெக்டாக என்னது tan theta rg ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கும் என்ன இருக்குது பாரு tan theta rg ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது சிம்பிள் முடிஞ்சா அப்புறமா theta ஈக்குவல்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் v ஸ்கொயர் பை rg இது எப்படி சார் வந்துச்சு இது அங்கே போனால் ஸ்கொயர் ஆயிரும் rg கீழே வந்துடும் tan theta இருக்கும் tan இன்வர்ஸ்னு வந்துடும் புரிஞ்சுதா சிம்பிளாக இந்த ஸ்பீடில் என்னென்னா இந்த ஸ்பீடில் வந்துட்டு ஃபிக்ஷனல் ஃபோர்ஸே இஸ் நாட் நீடட் to provide the necessary centripetal force ஓகேவா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது ஸ்கிட் ஆகாமல் வச்சுக்குது ஓகேவா கார் வந்துட்டு அதே சர்க்குலர் பாத்தில் வச்சுக்குது இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸே அதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இப்போ பாரு ஃப்ரிக்ஷன் இஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் த சென்டர் ஓகேவா என்னது ஃப்ரிக்ஷன் இஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் த சென்டர் ஓகேவா அவே ஃப்ரம் த சென்டர்னா இதுதான் எக்ஸ்பிரஷனாக வருது எப்படி வருது பார்த்துடலாமா இங்கே பாரு ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மல் வந்துட்டு இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகுது கரெக்டாக என்ன ஆகுது பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுது இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதை வந்துட்டு இப்போ நம்ம ரிசால்வ் பண்ணால் என்ன ஆகும் இங்கே இதுதான் வந்து டீட்டான்னு எடுத்திருக்காங்க கரெக்டாக இதுதான் வந்து டீட்டான்னு எடுத்திருக்காங்க அப்போ ரிசால்வ் பண்ணால் y காம்பனண்ட் வந்துட்டு n cos theta அதுவே இந்த சைடில் இருக்க x காம்பனண்ட் வந்துட்டு n sin theta ஓகேவா கரெக்டாக டீட்டா இருக்க சைடு காசு அப்படி we have resolved the normal force அடுத்து what else is there mg வந்துட்டு கீழே ஆக்ட் ஆகுது கரெக்டாக என்னது mg வந்துட்டு கீழே ஆக்ட் ஆகுது w ஈக்குவல்ஸ் mg இது இல்லாமல் வேறு என்னடா இருக்குது ஆப்வியஸாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பாரு இப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆக போகுதுன்னா இப்படி ஆக்ட் ஆகுது ஓகேவா என்னது ஃப்ரிக்ஷன் இஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் த சென்டர் டுவர்ட்ஸ் த சென்டர் இல்லை சரி சார் இப்போ அதை ரிசால்வ் பண்ணலாமா அதை ரிசால்வ் பண்ணால் உனக்கு ரெண்டு ஃபோர்ஸ் கிடைக்க போகுது ஓகேவா இங்கே ஒன்று இங்கே ஒன்று கரெக்டாக இதில் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இதில் வந்துட்டு y காம்பனண்ட் வந்து என்னவாடா இருக்கும் இதில் y காம்பனண்ட் இஸ் கோயிங் டு பி f இதில் டீட்டா எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு பாரு டீட்டா எங்கே இருக்குது டீட்டா இஸ் ஓவர் ஹியர் கரெக்டாக இந்த ஆங்கிள் தான் டீட்டா கரெக்டாக என்னது இந்த ஆங்கிள் தான் டீட்டா இந்த ஆங்கிள் டீட்டானா இங்கே இருக்கிறது வந்துட்டு f cos thetaவாக இருக்க போகுது கரெக்டாக அப்போ மேலே பார்த்துருக்கிறது வந்துட்டு f sin thetaவாக இருக்க போகுது ஓகேவா எல்லா ஃபோர்ஸும் ரிசால்வ் பண்ணியாச்சு ரிசால்வ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸஸை பேலன்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா எதை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணலாம் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணலாம் mv ஸ்கொயர் பை ஆர் mv ஸ்கொயர் பை ஆர் வந்துட்டு ஆக்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஓகேவா இது நமக்கு தெரியும் என்ன தெரியும் mv ஸ்கொயர் பை ஆர் ஆக்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஓகேவா ஸோ நான் இங்கே வந்துட்டு mv ஸ்கொயர் பை ஆர் வச்சுக்கிறேன் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த பக்கமாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அந்த ஃபோர்ஸ் என்னதுடா இந்த பக்கமாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்துட்டு n sin theta அப்படின்னு எழுதியிருக்கு சரியா ஸோ n sin theta minus f cos theta ஏன் சார் மைனஸ் f cos theta போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் என்ன சொன்னேன் டுவர்ட்ஸ் த சென்டர் தான் பாசிட்டிவ் அவே ஃப்ரம் த சென்டர் இஸ் நெகட்டிவ் அதனால் இந்த f cos theta எப்படி ஆக்ட் ஆகுது இட்ஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் த சென்டர் அதனால தான் வந்துட்டு we've taken it to be நெகட்டிவ் ஸோ இது ஒன்று இன்னொன்று என்னடா mg ஓகேவா
mg டைரக்டா கீழ பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு சோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் n cos θ ஆக்ட் ஆகுதா ஓகே சோ இங்க நான் வந்துட்டு n cos θ plus இன்னொரு ஃபோர்ஸ் என்னடா ஆக்ட் ஆகுது இன்னொரு ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது the other force that is acting is f sin θ yes obviously கரெக்ட்டா என்னது ஃபிரிக்ஷனை இப்படி மேலே சைடில் ரிசால்வ் பண்ணியிருக்கோம் இது f cos θ இது வந்து f sin θ அவ்வளோதான் இப்போ இதுக்கு பதிலாக நீ என்ன போட போறடா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இன்டூ நார்மல் ஃபோர்ஸ் கரெக்டாக ஃபிரிக்ஷன் அதுக்கு தான் ஈக்குவல் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு யூ கெட் த சேம் இப்போ இதில் பாரு n காமனாக இருக்குது நீ வந்து n வெளியே எடுத்துருவ என்ன பண்ணுவ n வந்து வெளியே எடுத்துருவ சரியா நான் என்ன வெளில எடுத்துட்டு எழுதுவா என்ன வெளில எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் உள்ள என்னடா இருக்கும் n வெளியே வந்துடுச்சுன்னா sin θ மைனஸ் ms μs cos θ இருக்குமா என்னது sin θ மைனஸ் μs cos θ ஓகேவா இது இருக்கட்டும் ஈக்குவல்ஸ் வாட் mv²/r ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து டிவைட் பண்ணுறேன் எதால் டிவைட் பண்ணுறேன் அடுத்த ஈக்குவேஷனில் அதுலேயே n காமனாக வெளில வந்துடும் n காமனாக வெளியே வந்துச்சுன்னா உள்ள என்ன இருக்கும் cos θ plus μs sin θ இருக்கும் ஓகேவா என்ன இருக்கும் cos θ plus μs sin θ இருக்கும் ஈக்குவல்ஸ் வாட்ரா ஈக்குவல்ஸ் mg இருக்கும் mm கேன்சல் ஆயிருமா இந்த r வந்து கீழே வருமா இந்த r கீழே வந்ததுக்கப்புறம் rg ரெண்டும் சேர்ந்து இங்கே வரும் அப்போ உனக்கு வெலாசிட்டி மட்டும் ஈக்குவல்ஸ் வெலாசிட்டி ஸ்கொயர்னு இருக்கா ஸோ நான் ரூட் ஓவர் போட்டுக்கிறேன் ரூட் ஓவர் என்னடா ரூட் ஓவர் n என்னும் கேன்சல் ஆயிருதா எஸ் என்னும் கேன்சல் ஆயிருது ஸோ ரூட் ஓவர் இந்த ஆர்ஜி கீழே வந்துட்டு இங்கே வந்துடும் ஸோ நான் ஆர்ஜி எழுதிக்கிறேன் இன்டூ வாட் டு ஐ ஹாவ் sin θ மைனஸ் μs cos θ divided by what do I have divided by cos θ plus μs sin θ அவ்வளோதான்டா எக்ஸ்பிரஷன் வந்துருச்சா அதுதான் வந்துட்டு என்னதுன்னா is the minimum velocity which is required such that the car doesn't slip down the incline ஓகேவா இப்போ இதோட வந்துட்டு வெலாசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா கார் வந்துட்டு வழுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா என்ன ஆயிரும் கார் வந்துட்டு will start slipping towards the center ஓகேவா இதோட அதிகமாக இருந்துச்சுன்னா it won't slip புரியுதா ஈஸிடா ஓகே இப்போ எல்லாமே பார்த்தாச்சு இது வந்துட்டு நீ டிரைவ் பண்ணி பார்க்க போகிற டிரைவ் பண்ணாதான் இந்த டெரிவேஷன் ஒன்று ஞாபகம் இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஃபார் மை சேக் ஃபார் யுவர் சேக் ஃபார் காட் சேக் தயவு செஞ்சு பண்ணிடு ஓகேவா இதில் ரெசல்யூஷன் தப்பாக இருந்துச்சு அதனால தான் நான் ரிசால்வ் பண்ணி உனக்கு போட்டு காட்டிட்டேன் இதுதான் உனக்கு கிடைக்கும் புரிஞ்சுதாடா அவ்வளோதான்டா ஈஸியா சாப்டரில் நம்ம என்னென்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் எஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்ஸ்னால் என்ன ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு மோஷனை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் கரெக்டாக அப்புறமா ஃபோர்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கணுமா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆக அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் யோசிச்சாரு அவர் ஆமாம் ஒரு ஆரோ வந்துட்டு பின்னாடி இருந்து காற்று தள்ளுறதுனால தான் நவுறுது அப்படின்னு சொன்னார் ஆனால் இல்லை அரிஸ்டாட்டில் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கலீலியோ என்ன கொடுத்தாரு கலீலியோ வந்துட்டு இனர்ஷியான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஃப்ரிக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த ஸ்லோப்பில் பால் உருட்டி விடுறதுலாம் நம்ம பார்த்தோம் ஓகேவா உருட்டி விட்டு கலீலியோ வந்துட்டு அதை யோசிச்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் கலீலியோ யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டாரு அப்புறமா ரெண்டாவது என்ன பார்த்தோம் கலீலியோவை பேஸ் பண்ணி நியூட்டன் வந்து அவரோட லாஸை கொடுத்தாரு நியூட்டன்ஸ் லாஸ் அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லா உனக்கு தெரியும் செகண்ட் லா உனக்கு தெரியும் தேர்ட் லா உனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லா பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் இனர்ஷியா பற்றி மட்டும் படித்தோம் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா ரெஸ்ட்லேயே இருக்கும் மோஷனில் இருக்குன்னா மோஷன்லேயே இருக்கும் அன்லெஸ் அண்ட் அன்டில் தேர் இஸ் அ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்பான் இட் அதுதான் சிம்பிள் செகண்ட் லா என்னதுனா F = ma பார்த்தோம் அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இம்பல்ஸ் என்ன ஆகும் அது எல்லாமே பார்த்தோம் அதுக்கப்புறமா தேர்ட் லாவில் வந்துட்டு we talked about how every action has an equal and opposite reaction அதனால் வந்து ஃபோர்ஸஸ் வந்து பேலன்ஸ் அவுட் எப்படி ஆகுது அப்படின்றது நமக்கு தேர்ட் லாலேருந்து தான் வருது அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் what else did we see we also saw circular motion கரெக்டாக என்னது circular motion சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னா என்ன சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்ன அது எல்லாமே நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் we have also tackled friction கரெக்டா
ஃப்ரிக்ஷனும் பார்த்தோம். எப்படி வந்து ஒரு கார் பேங்க் ரோட்டில் போகுதுன்னா ஃப்ரிக்ஷன் உள்ளே ஆக்ட் ஆனால் என்ன ஆகும், ஃப்ரிக்ஷனே இல்லைன்னா என்ன ஆகும், ஃப்ரிக்ஷன் வந்து வெளியே ஆக்ட் ஆகுதுன்னா என்ன ஆகும், இதெல்லாம் தான் நான் பார்த்துருக்கோம். இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னைக்கு the day I'm recording is 11th of October ரெக்கார்ட் பண்ணுறேன் இதை. ஸோ 11th of October ஈவினிங்லேருந்து லாஸ் ஆஃப் மோஷனோட ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் கிளாஸே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷனாக தான் இருக்கும். இந்த வீடியோ ஈவினிங்குள்ளே ரிலீஸ் ஆகுமா எனக்கு தெரில, ஆனால் ஆச்சுன்னா 11th of October ஈவினிங் லைவ் வந்துட்டு லாஸ் ஆஃப் மோஷனோட ப்ராப்ளம்ஸ் பார்க்கறது தான்டா. ஸோ தேட் இஸ் ஆல். நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். உனக்கு வேறு எந்த கான்செப்டில் எந்த டெரிவேஷனில் என்ன டவுட் இருந்தாலும் ஒரே ஒரு கமெண்ட்ரா, வீடியோ கீழே ஒரே ஒரு கமெண்ட்டு, அந்த டெரிவேஷனை நான் அப்படியே வந்துட்டு போட்டுட்டு எதிர ஷார்ட் ஆவோ எதிர வீடியோ ஆவோ உனக்கு நான் பண்ணிவிட்டு அதை நான் லிங்க் பண்ணுறேன். கவலையே படாத, எதுவுமே புரியலன்னு நினைக்காத. ஏதாச்சும் ஒன்று கஷ்டமாக இருக்குது, இதுதான் சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் புட் இட் டவுன் இன் த காமெண்ட்ஸ் அண்ட் யூ வில் கெட் அ கிளாஸ். நீ ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு கான்செப்ட் கேட்டாலும் சரிடா, நான் வந்து கிளாஸ் எடுத்து போடுறேன். டோன்ட் வரி அட் ஆல். ஓகேவா? மற்றபடி ரிவிஷனுக்கு இதெல்லாம் பார்த்தாச்சு சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா தேட் இஸ் ஆல்சோ வெல் அண்ட் குட். ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் செஷனுக்கு கண்டிப்பாக வந்துரு. லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ் தான். This is Madhan signing off for Vedantu NEET Tamil. Until I see you all in the next class, I'll be waiting. Bye da.